கும்பராசி நேயர்கள் ரகசியம் காக்கக்கூடியவங்க, ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸாக படிக்க வேண்டியவங்க, இன்டெலிஜென்ட் ஆஃபீஸராக இருக்க வேண்டியவங்க, இப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவங்க சேர்த்து வைக்கக்கூடிய மனப்பான்மை வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சின்ன வயசுலேயே காசு உண்டியில் போடுறாங்களா குழந்தைங்க, அவங்கெல்லாம் கும்பராசியோடைய அதிபதியில், சனி பரமாத்மாவுடைய அதிபதியில் இருக்கக்கூடியவங்க தான் அந்த கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்கு 7.5 நடக்கு. இந்த ஒரு 3 வருஷ காலமாகவே கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 75% இருக்கு. பெரிய கம்பெனி வச்சாலும் நஷ்டமாயிடும். கப்பல் கட்டக்கூடிய தொழிற்சாலை வச்சா கூட நஷ்டமாயிடும். தொழிலாளர்களால நஷ்டங்கள் காணக்கூடியது இந்த கும்பராசி. இருக்கிற தொழிலையே பண்ணணும், புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது. புதுசாக காரு வண்டி பங்களா வாங்கக்கூடாது. இப்போ இருக்கிற நேரங்காலத்தில் 7.5 சனி முடிகிற ஸ்டேஜ் இப்போதான் 2.5 வருஷம் ஆயிருக்கு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் ராசி. பல்லு பலமாக இருக்கும், சொல்லு பலமாக இருக்கும், ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் பெண்ணா பிறந்தா கூட ஆணின் தன்மையில் இந்த முதுகு தண்டு ஒரு தைரியமாக இருந்து கஷ்டப்பட்டு குடும்பத்தில் காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசி. 7.5 சனி நடக்கு. 195% சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய நேரம் உண்டு. அதனால பொறுமையாக இருந்து அலசி ஆராய்ஞ்சு இந்த காலம் முடிகிற வரைக்கும் தெளிவு பண்ணிக்கணும். கடன் வாங்கிட்டு ஒரு பக்கம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. கடன் கொடுத்த கடனை திருப்பி வசூல் பண்ண முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாத பலன் எப்படி இருக்கும்? தடுமாற்றம் ஏமாற்றம் உடையவங்க இந்த கும்பராசிக்காரங்க. அன்பா பண்பா அனுசரணையா ஆசை பாசமா அம்மாவா அப்பாவா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு கேட்டால் ஏமாந்துருவாங்க. அப்படி ஏமாறக்கூடிய கும்பராசிக்காரங்க தன்னுடைய காசு வச்சிருக்கிற காசு பணத்தை சொத்தை கூட அடுத்தவனுக்கு தானம் பண்ணி அதை திருப்பி வர முடியாத ஒரு சோக கீதத்தில் பல கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய நேரம் உண்டு. கடன் நிறையா வாங்கினா மாட்டிக்குவாங்க இந்த கும்பராசிக்காரங்க. சொல்லப்போனால் மைந்தர்கள்னால தான் சுகமாகவே இருக்கும். மனக்கவலை விடக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. வடக்கு திசை பார்த்து பல தொந்தரவும் தொலையும் வரக்கூடிய நேரம் உண்டு. ஆனால் சொந்தமோ பந்தமோ ஒரு திருமணம் கூடக்கூடிய நேரம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த கும்பராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மா. தன்னுடைய வயசுக்கேற்ற எலுமிச்சம்பழம் தானம் கொடுத்து அந்த சூலத்தில் போட்டு மானசீகமாக மனசார அம்மாவை வழிபட்டு வந்தா, சமயபுரம் போயிட்டு வந்தா தான் சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடியது இந்த சமயபுரம் மாரியம்மா. கும்பராசிக்காரங்க சமயபுரம் அம்மாவை வீட்டில் வச்சு வழிபடலாம். டைம் கிடைச்சா திருச்சியில் போயிட்டு அம்பாவை பார்த்து வழிபட்டு வந்தால் வரக்கூடிய இடையூறு குறையும். அதாவது ஒரு குளிர்காலத்தில் உடம்பை தன்னை காப்பாற்றுக்கிறதுக்கு ஒரு சொற்றோ ஒரு ஜெர்கினோ ஒரு சால்வையோ ஏதோ ஒன்று போட்டு குளிரை தாங்கிக்கிறதுக்கு ஒரு சக்தி. மழை காலத்தில் ஒரு கொடையோ ரெயின் கோட்டோ இருந்து தனக்கு வரக்கூடியது தாங்கிக்கிறதுக்கு ஒரு அமைப்புக்கு இந்த மாதிரி ஒரு பெண் தெய்வ வழிபாடு பண்ணால் வரக்கூடிய இடையூறு சின்னதாகி பெருசு வராமல் இருக்கலாம். பல வழிகளை சொன்னீங்க. உங்களோட நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி. இந்த 12 ராசிக்காரங்களும் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு ஒரு சின்ன சூட்சமம் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் சென்னையில் இருக்கிறவங்க சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் கோயிலில் சரபேஸ்வரர் வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. சரணா பல தெய்வங்களை உள்ளடக்குன்னு அந்த சரபேஸ்வரருடைய அனுகிரகத்தில் உடம்புல நோய் கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்காமல் எந்த ஒரு இன்னலும் சாதாரணவனையும் உச்சநிலையில் ஆக்கக்கூடியது மாடம்பாக்கம் சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவில் தாம்பரத்துக்கிட்ட 4 to 6 ராவுகால பூஜையை 11 வாரம் தலைவணங்கி அங்கே நின்று அந்த தீர்த்தம் தலையில் பட்டுச்சுன்னா குப்பமேடும் கோபுரமாகும். நோயில் இருக்கவங்க கூட தெளிவாயிடுவான். நஷ்டம் கஷ்டம் அவமானம் அவப்பேரி இன்னல் துன்பம் லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க கூட 100க்கு 100 சரியாகும். அது அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வருடைய அருள்ல சொல்றேன். டைம் கிடைச்சா தாம்பரத்துலேருந்து 7 கிலோமீட்டர் மாடம்பாக்கம் திருக்கோவில். 12 ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஏற்ற வழியா இது இருக்கும். 100க்கு 100 சென்னையில திருவற்றில் இருக்கக்கூடிய வடிவடைய கொடியுடிமின் கோயில இருந்து இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில் வரைக்கும் சிவன் வழிபாடு தான். ராமேஸ்வரம் வரைக்கும் சிவன் கோவில் தான். இந்த பக்கம் குற்றாலநாதர் வரைக்கும் சிவன் கோவில் தான். கர்நாடக மாநிலம் பார்டர் இருக்க வேண்டிய ஒசூர்ல இருக்க வேண்டிய தமிழ்நாட்டு பார்டர் வரைக்கும் சிவன் கோயில் தான். ஏகப்பட்ட சிவன் கோயிலை ரிசர்ச் பண்ணும் போதும் சர்ச் பண்ணும் போதும் அந்த கோயில் எதுக்கு, இந்த கோயில் உச்சி முடியிலிருந்து உள்ளங்காலில் கண்டக்காலில் இருக்க வேண்டிய தலைமுடி வரைக்கும் அங்கங்களுக்கும் இந்த சிவன் கோயில் தான் மருந்து. அப்போ கடன்
நோய் இருக்கிறவங்க அதுக்குன்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு. சட்ட சிக்கல்ல லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க காஞ்சிபுரத்துல சட்டநாதர் கோவில், வழக்கு தீர்த்த ஈஸ்வரன், அங்க போய் வழிபட்டு வந்தா வழக்கு பிரச்சனை போச்சு. இப்படி ஒண்ணுத்துக்கும் சிவன் தான் வழிபாடு. என்னை பொறுத்த வரைக்கும் 11 வாரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில்ல சரபேஸ்வரர் வழிபாட அட்டன் பண்ணாலே வாழ்க்கையில வெற்றி தான். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அருமையான தகவல்களுக்கு நன்றி ஐயா. சிவாய நம. எல்லாம் நிறைவாகட்டும். நான் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். நான் தலைமுறையா ஜோசின்னு சொல்றோம். இருந்தாலும் நான் ஜோதிடரா ஆகிறதுக்கு அடிப்படை, உயர்நிலை, மேல்நிலை படிச்சு பட்டமும் வாங்கியிருக்கேன். ஜோதிடத்தை திடமா சொல்லுவேன். ஜாதக ரீதியா நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறத சொல்லக்கூடிய தன்மை அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வருடைய அருள்ல சொல்லுவேன். சிவாய நம. சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் வந்து நான் தான் அகோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு கலைன்னு, அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் போலி அகோரியா இல்லை நிஜமாலே அவர் அகோரியா? நான் அகோரிங்கிறவங்களுக்கு நிறைய வரலாறு இருக்குது. நம்ம இன்னைக்கு எடுத்த எடுப்புலையே நான் இன்னைக்கு என்னென்னா அது ஒரு ட்ரெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மாந்திரிங்கிறது பெரிய கலை. இப்போ அதையும் தாண்டி ஒரு உச்சம் தொடணும்னா அதுக்கு என்ன இங்கே பேரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா அகோரிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது, ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் போகிற போக்கில் நான் அகோரி அகோரி அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. இப்போது அகோரிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காசி அவங்களுக்கான வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா சமணத்தையும் பௌத்தத்தையும் தொட்டவங்க தான் வந்து அதை சார்ந்தவர்கள் தான் வந்து அகோரிகளாக அறியப்படுறாங்க. இவங்க வந்து காடு சார்ந்த பகுதிகளில் வாழ்கிறவங்க, அவங்க தான் வந்து அகோரிகளாக இருந்தாங்க. இன்றைக்கி நாளடைவில் இவங்க வந்து நாட்டு மக்களோட எந்த தொடர்பும் இல்லாமல் காட்டு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவங்க வெளி உலகத்துக்கு தெரியப்படுற மாதிரி ஆகிட்டாங்க. இப்போது இன்றைக்கி காசி போகிறவன்லாம் போயிட்டு ஒரு மாதம் ஒரு 10 நாள் 2 நாள் இருந்துட்டு உடனே கிளம்பி வந்து நான் ஒரு அகோரியை பார்த்தேன், தீட்சை வாங்கினேன், நான் அகோரின்னு சொன்னாக்க அகோரிங்கிற பேச்சுக்கு இங்கே இடமே கிடையாது. அகோரின்னா அனைத்தையும் திறந்து அதோட வாழ்க்கையே வேறு. அகோரிங்கிறவன் சும்மா வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் டான்ஸ் ஆடினேன், காளியை பார்த்தேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்கிறவங்களாம் அகோரி கிடையாது. அதனால் அகோரிங்கிற அந்த சொல்கிறவங்களையே நீங்கள் அது கேள்விக்கு உண்டான அது கேலிக்குரிய ஒரு விஷயம். வருஷம் பார்த்தீங்கன்னா நான் மயான பூஜை காசியில் தான் போயிட்டேன். என்றைக்குமே நான் அகோரியை நான் காட்டிக்கிட்டதே கிடையாது. நான் சொல்லணுன்னா எத்தனையோ சொல்லலாம். வருஷம் மயான பூஜை நான் இங்கே போய் பண்ணுவேன். அடிக்கடி நான் இங்கே காசி போவேன், நீராடுவேன், நிறைய விஷயங்கள் அங்கே செய்ய வேண்டியது இருக்குது மாந்திரிகை சார்ந்து. நான் சொல்லணும்னு நினச்சேன் நான் எத்தனையோ டைம் அகோரியாக நீ இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட நீ அகோரியை நான் காட்டிக்கிட்டதே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னது தான் காளியை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. காளியை பார்த்தது அவர் வந்து ஒரு தெய்வம், நம்ம வழிபடுற தெய்வம், அவங்கள வந்து வர்ணிச்சு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி யாராச்சும் ஒரு தெய்வத்தை பார்த்து சொல்லுவாங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவரு மீடியா நம்ம மேல ஃபோக்கஸ் இருக்குங்கிறதுனால என்னென்னத்தையோ பேசணும்னு நினைச்சு அந்த தம்பி என்ன பேசுறேன்னு தெரியாம புத்தி பேதலிச்சு பேசிட்டு இருக்காரு. அதைத்தான் நம்ம சொல்ல முடியும்.